கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த சூரிய அஸ்தமன ஆராயத்திலே கலந்து கொள்ளும்படியாக தேவன் நாம் ஒருவருக்கும் கிரியை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையுமுள்ள ஆண்டவரே, சாமி, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் முடிவு வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த ஓய்வு நாள் முழுதும் கூட இருந்தீங்க சாமி. கொடாக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானம் பண்ண போகிற இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேச வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் உம்முடைய அன்பினால் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் சாமி. பேசுகிறது நான் அல்ல, ஆவியானவரே பேசுகிறவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சாமி. ஆண்டவருடைய வேத வசனங்களின் வெளிச்சம் எங்களுக்கு தந்து எங்களுக்கு நீங்கள் புதிய புரிதலை கொடுத்து உம்முடைய அன்பிலே எங்களை நடக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நிமித்தம் வேண்டிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் அஸ்தமன ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த சபை போதவதற்காகவும் சபையின் விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நிபந்தனையற்ற அன்பு. சரி, வேதத்தில் நம்ம நிபந்தனையற்ற அன்பு, நம்ம யாருடைய அன்பெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்? இயேசு கிறிஸ்துடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. வேற பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சொல்லலாமா? அவர் சகோதரர்கிட்ட காண்பித்தது ஒரு நிபந்தனையற்ற அன்பு. சரி, இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம நல்லதாக செய்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுறோம். பிள்ளைங்க ரொம்ப சேட்டை செய்கிறப்ப அவங்கள்ட்ட அன்பு கூறுவோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு இல்லை. சரி, அந்த நிபந்தனையற்ற அன்புக்கு ஒரு விளக்கம், டெஃபினிஷன் பார்ப்போம். எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கப்படும் அன்பு. எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. இது ரெண்டுமே இல்லாமல் கொடுக்கப்படுற அன்பு தான் நிபந்தனையற்ற அன்பு. சரி, இது எதை பொருட்படுத்தாமல் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருவருடைய குணாதிசயத்தையோ அல்லது ஒருவருடைய செயலையோ இல்லை ஒருவருடைய குறைகளையோ எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கப்படுற அன்பு தான் இந்த நிபந்தனையற்ற அன்பு. சரி, இந்த அன்பு காலப்போக்கில் மாறவே மாறாத அன்பு. ஆனால் சில அன்பு என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த நிபந்தனையற்ற அன்பு யார் கொடுக்குறா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்பு மாறாத அன்பு. சரி, இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, நமக்கு என்ன திரும்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இந்த அன்பை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம குடும்பங்களை பார்க்கலாம். பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் அந்த அன்பு நம்ம பார்க்குறோம். உறவினர் மத்தியில் அந்த அன்பு இருக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னா, நல்ல உறவு உருவாகுது. நல்ல ஸ்ட்ராங்கான உறவுகள் என்ன செய்யுது? ஏற்படுகிறதுன்னு பார்க்குறோம். சரி, இந்த நிபந்தனையற்ற அன்புடைய சோர்ஸ், இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தேவன் தான். பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் தான் இந்த அன்புக்கு ஆரம்பம். இது நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு எங்கே உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அது நம்ம எதில் வாசிக்கிறோம்? 1 யோவான் 4:7-8. ஸோ நம்ம எப்படி தேவனால் இந்த அன்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு கட்டளை நம்ம கொடுக்குறார். என்ன சொல்கிறான்னா, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஸோ அந்த சோர்ஸ், அந்த மூலதனம் யார் அப்படின்னா தேவன் தான். சரி, இந்த தேவன் இந்த அன்பாக இருக்கிறான்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறப்ப, தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்படி அவர் தமது அன்பை விளங்க பண்ணினார்? அப்போ தேவன் என்ன செஞ்சார்? ஃபஸ்ட்டு அதில் ஒரு கிரியை இருக்குது. அந்த அன்பை விளங்க பண்ணணும் அப்படின்னா பிதா என்ன செய்கிறாருன்னா, தமது குமாரனை நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ நம்ம இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16 என்ன படிக்கிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்விதமாய் தமது அன்பை என்ன செஞ்சார்? விளங்க பண்ணினான்னு பார்க்குறோம். ஸோ அவர் எப்படி இவருடைய பிதாவுடைய ஆக்ட் என்னென்னா கொடுக்குறார்.
யாரை கொடுக்குறார்? தமது மகனையே என்ன செய்தார்? கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போ குமாரனுடைய பங்கு என்ன இந்த அன்பில் அப்படின்னு பார்க்குறப்ப ரோமர் 5:8. அப்போ யாருக்காக இந்த அன்பை இயேசு கிறிஸ்து வந்து காட்டுறாரு அப்படின்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸோ அப்போ பிதா வந்து குமாரன் நமக்கு கொடுத்தாரு. குமாரன் வந்து என்ன செஞ்சார்? தன்னுடைய ஜீவனே நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? பாவிகளாக இருக்கையில் நமக்காக என்ன செய்தார்? கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்தார். சரி, அப்போ அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு எப்படி இந்த அன்பு தெரியும் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார்ன்றதை நம்ம அறிந்திருக்கிறப்ப இந்த அன்புடைய பொருள் நமக்கு புரிகிறது. சரி, இந்த அன்பை எப்படி நம்ம இருதயங்களை தேவன் ஊற்றுகிறார்? நம்மகிட்ட அந்த அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதான்றதை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மூலதனம் வந்து தேவன் தான் அந்த அன்பின் மூலதனம். அவர் வந்து விளங்க பண்ணுறாரு எப்படின்னா, தம்முடைய குமாரனை கொடுக்குறாரு. குமாரன் தன் ஜீவனையை கொடுக்குறாரு. இந்த அன்பு நமக்கு எப்படி ரீச் ஆகுது? நம்முடைய இருதயங்களை எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப ரோமர் 5:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ யார் நம்முடைய இருதயங்களை அன்பை ஊற்றிருக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் தேவன் என்ன செய்கிறாரு? இந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறான்னு பார்க்குறோம். சரி, இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறப்ப, விசுவாசித்து அவர் நமக்காக ஜீவன் தந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் நம்ம விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறப்ப நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நம்ம ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்படுகிறதுனா அன்பு ஊற்றப்படுகிறது. சரி, இந்த அன்பை வந்து தேவன் வந்து நமக்கு வந்து டெமோ பண்ணி காமிச்சாங்க. எபேசியரில் கூட நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். விசுவாசனாலே கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் நம்ம பார்க்குறோம். சரி, பிலிப்பியர் 2 நமக்கு வந்து இது ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. பிலிப்பியரில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் என்ன செய்யலை? விரும்பலை. அவர் என்ன செஞ்சார்? அவர் அது ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன செய்யலை? எடுத்துக்கொள்ளலை. அவர் என்ன செஞ்சார்னா, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் என்ன ரூபம் எடுத்தார்னா, அடிமையின் ரூபம். நம்ம பொதுவாக ஒரு ட்ராமாவில் யாராவது ஆக்ட் பண்ண சொன்னால் யாருக்காவது கிங் குயின் அப்படின்னா எல்லாரும் பிடிக்கும். யாராவது ஒரு அடிமையாக நீர்க்கணும் யாருக்காவது பிடிக்குமா? ஒரு ட்ராமாவில் கூட நமக்கு இருக்க பிடிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சானா, ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் என்ன செஞ்சார்னா, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சார்? தம்மை கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ இப்போ வந்து அந்த அன்பு என்ன செஞ்சிருச்சு? நமக்கு டெமோ பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து அந்த அன்பு வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, அவர் எப்படி அன்பாக இருக்கிறாரோ நாம் என்ன செய்யணுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் வந்து விரும்புகிறார். நாம் பிதாவிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோனோ அதுபோல் நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். சரி, இந்த அன்கண்டிஷனல் லவ், இந்த நிபந்தனை அற்ற அன்பின் மூலமாக 3 காரியங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, மன்னிப்பு, பாடன். நாம் ஏன் நமக்கு மன்னிப்பு தேவை அப்படின்னா, நாம் வந்து பாவிகள். நம்ம பாவிகளுக்கு நமக்கு தேவை என்னது? மன்னிப்பு. ஸோ கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் என்ன செய்கிறாருன்னா ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். ஸோ அப்போ அவருடைய நிபந்தனை அற்ற அன்பின் மூலமாக நாம் பெறுவது என்னது? மன்னிப்பு. ஸோ நம்ம மன்னிப்பை என்ன செய்கிறோம்? நம்ம பெறுகிறோம். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கொலோசியர் 1:14 என்ன சொல்கிறது அப்படின்னா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துடைய மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறாரு எபேசியர் 4:32 என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த மன்னிப்பை நம்ம பெற்ற நாம் என்ன நம்ம செய்யணும்? நம்மளும் என்ன செய்யணும்? பிறரை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். சரி, அப்போ வேதத்தில் வந்து மன்னிப்பை பெற்ற, புதிய ஏற்பாட்டில் இந்த மன்னிப்பை பெற்ற ஒரு ஸ்திரீயை பற்றி நம்ம படிக்க போகிறோம்.
யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சார ஸ்திரீயை பற்றி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அந்த ஸ்திரீ என்ன செஞ்சார்? இனி பாவம் செய்யாது அப்படின்னு என்ன செஞ்சார்? மன்னித்தார். எல்லாரும் அந்த ஸ்திரீயை வந்து கல்லறிஞ்சு கொள்ளணும்னு நினச்சாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க? நான் என்ன செய்கிறேன், உன்னைய குற்றமாக தீர்க்கலை, நீ இனி பாவம் செய்யாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த ஸ்திரீ வந்து அவங்க மன்னிப்பை வந்து அந்த அன்பை எப்படி காமிச்சாங்க? முதலேனா மரியாள் எப்படி ஏசப்பாட அந்த அன்பை காமிச்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தைலம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லதம் என்ற ஒரு தைலத்தை எடுத்து வந்து ஏசாமியோட பாதத்தில் ஊற்றி தன் தலைமையினால் என்ன செஞ்சாங்க? அது என்ன செஞ்சாங்கன்னா துடைத்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ முத என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலே அவங்க தான் பார்த்தாங்க. இயேசுவின் ஒரு சீஷியாக என்ன செஞ்சாங்க? அவங்க மாறினாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அவருடைய அன்பை நம்ம பெற்றனா பிறரை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு கதை தான். அன்னை தெரசா பற்றி எல்லோரும் இந்த கதையை கேட்டிருக்கோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆகாரத்திற்காக என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு செல்வந்தர் வீட்டில் போய் நிற்கிறாங்க. அந்த செல்வந்தர் வந்து பயங்கர ஒரு கடினமான ஒரு செல்வந்தர். அப்போ அந்த அம்மா வந்து கேட்குறப்ப என்ன செய்கிறாருன்னா, அவங்க கையை நீட்டி கேட்குறாங்க, என்னோடய இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் என்ன செய்கிறாரு? அவங்க கையில் அப்படியே காரி துப்பிடுறாரு. அப்போ அந்த அம்மா முகத்தில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஒரு சுளிப்போ எதுவுமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கையை அப்படியே அவங்க தன்னுடைய உடையில் அவங்க துடைத்துட்டு, இது எனக்கு நான் வாங்கிக்கிறேன், என்னுடைய அனாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் வந்து என்னாச்சு? நொறுங்கி போயிடுச்சு. அவர் என்ன செஞ்சார்? அந்த செல்வந்தர் உடனே அவங்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திச்சான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அன்பு வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம பிறரை மன்னிக்கும்படியாக ஏவுகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கிறிஸ்துவோடைய மன்னிப்பை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? பிறரை மன்னிப்போம். ரெண்டாவது என்னென்னா, அந்த அன்போட இன்னொரு காரியம் என்னென்னா, அன்பு மனமாற்றத்தை தருகிறது. சரி, நம்ம எபேசியர் 4:22 வாசிக்கிறோம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம பழைய மனுஷன் நம்ம கலைந்து போடுறோம் அப்படின்னா, கிறிஸ்துவோட அன்பு என்ன செய்யுது? அந்த பழைய வாழ்க்கையில் நம்ம மறந்து புதிய ஒரு மனுஷனை நம்ம தரித்து கொள்வதற்காக தேவன் என்ன செய்கிறா? நம்ம உருவாக்குறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கான்னா, ஒரு புதிய சிருஷ்டி. நம்ம பழசெல்லாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடும்னு பார்க்குறோம். நான் இப்போ ஒரு சின்ன வெளிநாட்டில் நடந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்ல நான் இருக்கிறேன். அந்த கணவன் பேர் வந்து ஸ்டீவ், அவங்க மனைவி பேர் வந்து கிம். அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கணவன் என்ன செஞ்சான்னா, அங்கே ஸ்டேட்டில் வந்து நல்லா லாட்ரி டிக்கெட் விற்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் இது கிடையாது. லாட்ரியை வாங்கியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நல்லா என்னென்னா, அவருக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்தனால அவங்க ஏகப்பட்ட டாலர்ஸ், கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ டாலர்னா ஒரு $500 மில்லியன் கிடச்சிச்சான். ஏகப்பட்ட டாலர். அவங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த கணவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கணவன் மணி எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்குதா? எல்லார் வீட்லேயும் சந்தோஷன்றது ரொம்ப நீடிச்சிட்டே இருக்காது. கொஞ்ச நாள் என்ன வந்துடும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கணவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். எந்த ஒரு பண பிரச்சனையும் இல்லை, பண நெருக்கடியும் இல்லை. நம்ம பணம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நமக்கு எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு இருக்கிறப்ப ஒரு காரியத்தை அவர் கேள்விப்படார். அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னென்னா, அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, வேறு ஒருத்தரோட ரொம்ப தொடர்பு வச்சுருக்கிறத அவர் கேள்விப்படுறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அவருடைய மனைவி, இவற்றை உள்ள பணம் இருக்குது இன்னும் மீதம், நம்ம எப்படியாவது இவற்றிலேருந்து வாங்கிடணும், இந்த கணவன் வேண்டாம், நம்ம வேறு ஒரு தொடர்பு வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க? இவரை கொலை செய்வதற்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த மனைவி என்ன தெரியுமா செய்கிறாங்க? ஆள் வச்சு ஒரு $500 கொடுத்து எப்படியாவது கணவனை கொன்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்க திட்டத்தை வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. அவங்க தப்பான தொடர்பு வைத்திருந்த அந்த நபரோடு பேசுகிறாங்க. இதை வந்து அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் மகன் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான். அப்போ அந்த மகன் வந்து என்ன தெரியுமா கேட்டுட்டு அவங்க வந்து உண்மையாகவே அந்த திட்டம் போட்டது தெரிய வருது. கடைசி என்னாச்சுன்னா, போலீஸ் வந்து இந்த மனைவியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த ஜெயிலில் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கணவன் வந்து என்ன தெரியுமா செய்கிறாரு? ஸ்டீவ் மனைவி மேலே அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அன்பு குறையவே இல்லை. ஒவ்வொரு நாள் அவருக்கு சிறைச்சாலைக்கு போகிறாரு. போய் அந்த மனைவியை போய் பார்த்து பேசுகிறாரு.
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்கள மனைவிக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணோம், ஆனாலும் இவர் வந்து நம்மளோட இவ்வளோ அன்பான வார்த்தைகள் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அந்த கணவன் என்ன செஞ்சார், ஸ்டீவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை குறைக்கும்படியாக என்ன செய்கிறாரு, ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு. அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறாங்க, சீக்கிரமாக அவங்கள சிறைச்சாலைன்னு அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாரு. அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் தள்ளுபடி செய்யுங்கன்னு மனு கொடுக்குறாரு. ஸோ அவங்க கடைசி கொஞ்ச நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆஹா நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, உண்மையான அன்பான கணவரை விட்டுட்டு நம்ம தவறான தொடர்பு வச்சுருந்தோம் சொல்லிட்டு அவங்க மனம் திரும்பி அந்த கணவரோடு சேர்ந்து அன்போடு வாழ்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மன்னிப்பு, நம்ம தேவன் தர அந்த நிபந்தனை அற்ற அன்பை நம்ம காட்டுறப்ப ஒரு மனம் மாறுதல் உண்டாகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ ரெண்டாவது நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து நம்ம வந்து பாடன் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுது. எப்படி இந்த கணவரால் அது ஒரு மனைவியை மாற்ற முடிந்ததோ, நாமும் அந்த நிபந்தனையற்ற அன்பை நம்ம பிறர்கிட்ட காட்டுறப்ப நிச்சயமாக என்ன செய்ய முடியும்னா அநேகரை நம்ம மாற்ற முடியும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யாருன்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த கெட்டகுமாரன் பார்க்குறோம். கெட்டகுமாரன் என்ன செய்கிறாரு, அப்பாவோடைய ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சார், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறார், ஊர் சுத்த போயிடுறாரு. வேசிகள்கிட்ட எல்லாட்டையும் என்ன செஞ்சார், அழிச்சு போட்டுறாரு. கடைசி அவருக்கு சாப்பிட்றது கூட என்ன இல்லை, வழி இல்லாமல் இருக்கிறப்ப தான் அவர் யோசிக்கிறார், அப்பாவோடைய வீட்டை யோசிக்கிறார். அப்பா எவ்வளோ அன்பாக வச்சுருந்தாங்க, அங்கே உள்ள வேலைக்காரவங்களுக்குலாம் எவ்வளோ அன்பாக சாப்பாடு கொடுப்பாங்க, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு எங்கள் அப்பாட்ட நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு செஞ்சுட்டு என்ன செய்கிறாரு, அந்த அப்பாவோட அன்பை யோசித்தவரை மறுபடியும் என்ன செய்கிறாரு, திரும்பி வரார். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய அன்பு வந்து என்ன செய்யுது, நம்மை மனம் மாறுபடி செய்கிறதுன்னு பார்க்குறோம். கடைசியாக மூன்றாவது என்னென்னா, தேவனுடைய அன்பு வந்து அவருடைய குணத்தை நமக்கு வந்து கொடுக்குறது. தேவனுடைய கேரக்டர் பார்த்தது வந்து பாடன், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மூன்றாவது அவருடைய குணம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன். இது வந்து ஒரு கதை. ஒரு ரோம வீரன் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய ஆயுதத்தையோ இல்லை அவருடைய கருவியோ அவர் கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. என்னென்னா, அவங்கவுங்க ரோம ஆட்சி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லோரும் தெரியும், ஏசாமி பிறந்த காலத்தில் ரோம ஆட்சி இருந்துச்சு. அந்த ரோம வீரர்கள் என்ன நம்ம செய்யலாம், அவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்கவங்கள அவங்க யாரையானாலும் கூப்பிட்டு 1 மைல் தூரம் என்னை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போடலாம். ஸோ அப்போ அந்த ரோம வீரர் என்ன செஞ்சார்னா, ஒரு நாட்டுவாசி, ஒரு யூதன் அவரை கூப்பிட்றாருங்க, வாப்பா இந்த கருவியை என்னுடைய ஆயுதத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன செய்கிற அந்த யூதன் அவர் வந்து பின்னாடியே நடந்தே வராரு. 1 மைல் தூரம் தான் வந்து அவங்க கொண்டு போகிறது ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ கரெக்டாக அவங்க என்ன செய்கிறாங்க, 1 மைல் தூரம் போயிடுறாரு. அப்போ அந்த ரோம வீரன் சொல்கிறார், 1 மைல் ஆயிடுச்சு, நீ என்ன செய்யலான்னா நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த யூதன் சொல்கிறார், இல்லை பரவாயில்ல, எனக்கு இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பொறுப்பு இல்லை, பரவாயில்ல நான் இன்னும் 1 மைல் தூரம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பொதுவாக எல்லாருமே 1 மைல் தூரம் தான் வருவாங்க, அதுவும் சந்தோஷம் இல்லாமல் தான் வருவாங்க. ஒரு சந்தோஷமாகவே யாரும் வரமாட்டாங்க, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு பின்னாடியே வருவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன சொல்கிறார், நான் இன்னொரு மைல் தூரம் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, சரிப்பா நீ என் பக்கத்தில் நடப்பா அப்படின்றாரு. பின்னாடி நடந்துகிட்டு இருந்தார், பக்கத்தில் நடப்பா அப்படின்னு கேட்டுட்டு நடந்து போகிறாங்க. அப்போ அந்த இன்னொரு அடுத்த மைல் கடந்து போகிறப்ப அவர் பேசிகிட்டே போகிறாரு. எப்படிப்பா உனக்கு மட்டும் இப்படி இன்னொரு கூட 1 மைல் தூரம் வரணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நஸ்ரேனா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னார்னா, 1 மைல் தூரம் நீங்கள் யாராவது உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, 2 மைல் தூரம் போங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து இப்படி உங்களோட வரேன். அப்படியா, யார் அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த ரோம வீரன். அப்போ அந்த நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ரோம வீரன் என்ன செய்கிற பேசிக்கிட்டே போகிறாரு அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போ அவங்க 2 மைல் தூரம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக கேள்வி அவர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தானும் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும் என்று அந்த ரோம வீரன் என்ன செய்கிறாருன்னா ஒரு முடிவுக்காரர். ஸோ அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த நிபந்தனை அற்ற அன்பு வந்து கிறிஸ்துவோடைய குணம் நமக்கு வந்து நம்ம வந்து பிரதிபலிக்கும்படியாக செய்கிறது. கிறிஸ்துவோடைய குணம் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிரதிபலிக்கிறோம் அந்த யூதனை போல. சரி, அதுக்கப்புறம் ஸோ இப்போ நிபந்தனை அற்ற அன்பு வந்து 3 காரியத்தை நம்ம கொடுக்கிறது. ஒன்று வந்து மன்னிப்பு, இரண்டாவது மனமாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மூன்றாவது வந்து கேரக்டர். ஸோ இது 3ஐயும் சேர்த்து வச்சா PTC அப்படின்னு வைக்கலாம். PTC வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னென்னா போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். அதை ஞாபகம் வைக்கிறதுக்காக PTC ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குன்னா பெருங்குடியில் இருக்குது.
நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 காரியத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று, தேவன்ட்டு நம்ம பிறகு மன்னிப்பு, மனமாற்றம், தேவனுடைய குணம். அவரது நிபந்தனை அற்ற அன்புக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? கண்டிஷனே கிடையாது. எப்பேற்பட்ட பாவியானாலும் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். நாம் அவர் சொல் பேச்சை நம்ம கேட்காம போனாலும், அவர் எவ்வளோதான் அவரை நம்ம கண்டித்து நம்ம அவரை முகத்தை திருப்பிக்கிட்டு நம்ம போனாலும், நம்ம அவருக்கு எதிர்த்து பேசினாலும், அவருக்கு துரோகம் செய்தாலும் அவர் என்ன செய்கிறார்? நம்ம மேலே அன்பு கூறுகிறார்கள். அன்பு யாராலையுமே என்ன செய்ய முடியாதான்? அவருடைய அன்பை நம்முடைய எந்த ஒரு செய்கையுமே அதை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதான். சரி, அதை நான் ஒரே ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன். எல்லா அன்பும் மாறிடும், ஆனால் ஆண்டோடைய அன்பு மட்டும் என்ன செய்யாதான்? மாறாது. God's love never changes. When we turn our backs on him, he loves us still. நம்ம அவரை சமயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம்? ஆண்டவரை புறக்கணிச்சிருவோம். நம்ம காரியம் வேணும்னா நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவரை மறந்துடுவோம். காரியம்னா ஆண்டவர்கிட்ட போவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். When we reject his invitation to follow him, he loves us still. When we reject, அவர் நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம மறுதளித்து போனால் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை நேசிக்கிறார். அதுக்கப்புறம் when we violate his will, அவருடைய சித்தத்தை நம்ம என்ன செய்கிறோம்? மீறிட்டு போகிறோம் அப்படின்னாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மை நேசிக்கிறார். Our actions may bring him pain. Our wrong choices may break his heart. Our bad decisions may give him deep grief. But nothing we do can change his steadfast love. நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷன், நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் என்ன செய்யும்? அவரை வேதனைப்படுத்தலாம். நம்முடைய ஒவ்வொரு தேர்வுகள், சாய்ஸஸ் அவருடைய இருதயத்தை உடைக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு தவறான டிசிஷன், தீர்மானம் அவருக்கு ஒரு பெரிய காயத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் அவர் நம்மிடத்தில் காட்டுற அன்பு அவர் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? குறைக்கவே மாட்டார். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு இந்த அன்புக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். சரி, இந்த அன்பை நம்ம நிபந்தனையற்ற அன்பை நம்ம எப்படி காமிச்சாங்க நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மனுஷன்லேருந்து அசுத்த ஆவியை விரட்டிட்டார். விரட்டின பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் கேட்குறாரு, உத்தரவு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய உத்தரவுக்கு அவர் பதில் தரல. அவர் என்ன சொல்ல, நீ என்ன செய், போய் உன் இனத்தை எடுத்துட்டு போய் என்ன செய், தேவன் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நீ என்ன செய், விவரித்து சொல்லு அப்படின்றார். ஸோ அப்போ அவர் என்ன செய்கிறார்? அந்த ஊரெல்லாம் போய் என்ன செய்கிறார்? ஆண்டோட அன்பை என்ன செய்கிறாரு? சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அன்பை பெற்ற நம்ம ஒருவரும் நம்ம எப்படி இருக்குன்னா சும்மா இருக்க முடியாது. இந்த அசுத்த ஆவிப்புள்ள பிடித்த மனுஷன் எப்படி ஆண்டவர் நீ போய் என்ன செய், கர்த்தர் உனக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவின்னு சொன்ன மாதிரி தேவனுடைய அன்பை ருசி பார்த்த நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அதே அன்பு, அதே மன்னிப்பு, அதே கிறிஸ்துவின் குணத்தை நம்ம என்ன செய்யணுமா? பிரதிபலிக்க வேண்டும். சரி, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பசியுள்ளவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஆகாரம் கொடுக்கலாம். அப்புறம் வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வஸ்திரம் கொடுக்கலாம். சிறைச்சாலையில் கைதிகளாக இருக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்புகள். என்னோட பிடிசியில் ஒரு போஸ்டல் ஆஃபீஸில் என்னோட ஒர்க் பண்ணுற மேடம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஸ்க்ரைபாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி கை ஒடிஞ்ச பிள்ளைங்க, அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது சில காரணத்தால். அவங்களுக்காக நான் என்ன செய்வேன்னா நான் போய் எக்ஸாம் எழுதுவேன். மேடம் அப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குமே அப்படின்னு கேட்டேன். நான் லீவ் போட்டு அதை செய்வேன், அது ஒரு சேவை மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அநேக சேவைகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்குது. ஆனால் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம ஸ்பெஷல் பீப்புள். ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாக அழைச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ரெண்டாவது, நம்ம முதியோர் கல்வி கொடுக்கலாம், இல்லாட்டி மொழிகளை கற்றுக் கொடுக்கலாம். யாருக்காவது இலவசமாக நம்ம என்ன செய்யலாம்? டியூஷன் எடுக்கலாம். அப்புறம் நம்முடைய பணத்தின் மூலமாக தேவைப்படுவோருக்கு என்ன செய்யலாம்? நம்ம அனுப்பலாம். ஸோ நம்முடைய ஒவ்வொரு நற்கிரியைகளையும் பார்த்து தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பை என்ன செய்வாங்க? இந்த உலகத்தார் புரிந்து கொள்வாங்க. மத்தேயு 5:16 என்ன சொல்கிறது? விவிதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ அவங்க என்ன செய்யணும்னா நம்முடைய ஒவ்வொரு நற்கிரியைகளை என்ன செய்யணுமா? காணணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும்? அவங்க நற்கிரியைகள் நிறைந்தவர்கள், அவங்க அன்பானவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நிபந்தனையற்ற அன்புக்குரியவர்கள் என்பதை இந்த உலகத்தார் என்ன செய்கிறாங்க? அறிந்து கொள்கிறாங்க. சரி, ஒரு கடைசியாக நம்ம ஒரு கொட்டேஷன் நான் படிக்கிறேன்.
அன்னை தெரேசாவுடைய கொட்டேஷன் இது. இந்த உலகத்தில் வந்து நம்ம பெரிய டிசீஸ் அப்படின்னு நினைக்கிறது டிபி, லெப்ரசி அப்படிலாம் ஒரு டிசீஸ்லாம் பெரிய டிசீஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வியாதியே கிடையாதான். ஆனால் எது பெரிய வியாதி அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் பீயிங் அன்வான்ட், அன்லவ்ட் அண்ட் அன்கேர்டு ஃபார். யாராவது நம்மளை நேசிக்கலை, யாராவது நம்மளை கைவிட்டாங்க, யாராவது நம்மளை புறக்கணிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் அதான் ஒரு பெரிய வியாதி இந்த உலகத்தில். மற்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டிசீஸை என்ன செஞ்சிடலாம், மருந்து மூலமாக என்ன செஞ்சிடலாம், குணமாக்கிடலாம். ஆனால் தனிமையாக இருக்கவங்க, ஆதரவற்றவங்க, கைவிடப்பட்டவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் எது தான் மருந்து? போய் மருந்து கடையில் நம்ம மருந்து வாங்கி கொடுக்க முடியுமா? அவங்களுக்கெல்லாம் மருந்து வந்து கொடுக்கக்கூடிய அன்பு தான். நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு தான் என்னது, உங்களுக்கெல்லாம் மருந்து. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு துண்டு அப்பம் இல்லாமல் அநேகர் இருக்காங்க. ஆனால் அதோட அதிகமாக யார் இருக்காங்கன்னா, அன்பு இல்லையே, கொஞ்சம் கூட அன்பு இல்லையே ஏங்குற பிள்ளைங்க இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்களாம். அப்பம் கிடைக்கிறது கூட தேடுறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம பார்க்குற ரொம்ப உலகத்தில் வந்து அந்த மாதிரி அப்பத்துக்காக ஏந்துறவங்களாம் ரொம்ப இல்லை. ஆனால் நம்ம போய் பார்க்குறப்ப அந்த அன்புக்காக, ஏன்னா வேதத்தில் இருக்குது கடைசி காலத்தில் என்ன குறைஞ்சி போயிடுமா, அன்பு. அப்போ அந்த அன்பை கொடுக்குறது தான் ஆண்டவர் வந்து உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கா, நம்ம இந்த உலகத்தில் வஞ்சிருக்கிற. நம்ம உள்ள சும்மா நம்ம நடந்து போகிறப்ப, ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்ம விசாரிக்கிறப்ப நிறையா எப்படி இருக்காங்க, கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்காங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பெற்றோரை கவனிக்கிறதே இல்லை. நிறையா பிரச்சனைகள் குடும்பங்கள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள், சொத்துனால பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தைகள்னாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய ஏதாவது ஒரு சின்ன காரியத்தினால் நம்ம என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். அப்போ தேவன் வந்து நிபந்தனையற்ற அன்பை நம்மளும் காட்டுகிறார். நாம் என்ன செய்யணும், நம்முடைய சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கூட நம்ம என்ன செய்கிறோமா, கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு வசனம் இருக்குது, நாம் வந்து நம்முடைய சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்கறது கூட என்ன செய்கிறோமா, கடனாளிகளாக இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட அன்பை நம்ம என்ன செய்யணுமா, பிறர்கிட்ட காட்டணும். அந்த கிறிஸ்துவோடைய அன்பு என்ன செய்யணும், நெருக்கி நம்மளை ஏவணும். அப்போ கிறிஸ்து நம்மளை எவ்வளோ மன்னிக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அளவிட முடியாத ஆசீர்வாதம் நம்ம தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்ம தப்பு வைக்கிறார். அப்போ கிறிஸ்துவோடைய அன்பு நம்மளை என்ன செய்யணும், நெருக்கி ஏவணும். பவுலார் சொல்கிறார், கிறிஸ்துவோடைய அன்பு என்ன செய்யுது, நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த உந்துதல் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நிச்சயமாக என்ன செய்வோம், நம்ம அநேகரை நம்ம என்ன செய்வோம், சென்று சந்தித்து அந்த அன்பை நம்ம என்ன செய்வோம், பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாம் நின்றவனமாவே சிரம் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் மேலே அளவற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பை கொடுத்திருப்பவரே, எல்லாம் நாங்கள் மனம் மாறுவதற்கும் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் திரும்பி உம்மண்டையிலே நாங்கள் சேர்வதற்கும் எங்கள் மேலே அளவு கடந்த அன்பை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டீரே. எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய இரக்கம். இதோ இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய வாரத்தை துவங்குகிற வேளையிலே இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கு நாங்கள் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, இது எல்லாம் பரலோகத்தின் தேவனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடும் என்ற பாடத்தை நாங்கள் படித்து கடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய செயல்பாடுகளிலும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலேயும் ஆண்டவரே, நிபந்தனையற்ற அன்பை கூறும் தெய்வம் ஒருவர் உண்டு. அவரிடத்திலே நாங்கள் அன்பு கூர்ந்து அந்த அன்பிலே நாங்களும் அந்த அன்பிலே எங்களுடைய குடும்பங்களும் ஒன்றுபட்டு நிற்கும் போது தேவ வழிநடத்துதலும் தேவ மகிமையும் எங்கள் மத்தியிலே காணப்படும் என்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி பார்த்தருளும். அவருடைய வருகையை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய கடன் செல்லும் பாதையிலும் நீர் அவர்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தும். செய்தியை கொண்டு வந்த அன்பு சகோதரியோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையிலும் அவருடைய குடும்ப காரியங்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் தேவ சமாதானமும் தேவ வழிநடத்துதலும் அவருடைய குடும்பங்கள் எங்கெல்லாம் கடன் செல்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை அவர்களை பின்பற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இணையத்தின் வாயிலாக இந்த தொழுகையில் பங்கு பெற்று மற்ற நாட்களினுடைய வேலைக்காக திட்டமிட இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும்.
விசேஷமாக எங்கள் மத்தியிலே சுகவீனமாய் இருக்க பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆலயத்திற்கு வருவதற்கும் தடையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்களுடைய தடைகளை நீர் நீக்கி போடும். சுகவீனமான பிள்ளைகளுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தரலும். மன சமாதானத்தை இழந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலை கொடுத்தரலும். நம்பிக்கையை இழந்த பிள்ளைகளுக்கு தேவன் தைரியத்தை கொடுத்தரலும். இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்று உம்மிடத்திலே உம்முடைய மார்போடு நாங்கள் சாய்ந்து எங்களுடைய ஆயுசு நாட்களை கடத்தி செல்ல நீர் எங்களை வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் இந்த சூரிய அஸ்தமன ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகளோடும் தேவ செய்தியை கொண்டு வந்த அன்பார்ந்த சகோதரியின் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமேன்.